राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। இன்றைய ஆனந்தத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஜெய் ஜெய் ஜெய். கோவர்தனத்திற்கு ஜெயகோஷம் செய்வோம். பிருந்தாவனத்திற்கு ஜெயம். யமுனா நதிக்கு ஜெயம். அழகான வாழ்க்கைக்கு ஜெயம் 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 ஜெயம். ஜோரான விரஜ மண்டல பரிக்கிரமா அனுபவித்து கொண்டு இருக்கும். விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இதுதான் நம்முடைய பிரஜமண்டல பரிக்கிரமாவினுடைய அழகு. விதவிதமான கிருஷ்ணானுபவங்கள், அதாவது நாம் படிக்காத கேட்காத கிருஷ்ணலீலைகள் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாவில் நிறைய இடங்களில் அழகாக காண கிடைக்கிறது. நம்ம ஒவ்வொன்றா அழகாக அனுபவிக்கிறோம். இந்த ஜாவட் அப்படின்னு ஒரு இடம், யாவட் யாவதா அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்த பற்றி நான் இன்னும் சொல்லலை, கடைசியில் சொல்கிறேன். நம்ம பியாசோ கிராமா இதெல்லாமே பார்த்தோம், ரைட்? சத்ரவடா, ரணபாடி, உமரையா, கானாபுரா இதெல்லாமே நாம் பார்த்தோம். கொஞ்சம் அப்படி தள்ளி போவோம். ஓகே, இப்போ சிந்தூரம் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் இந்த சிந்தூரம் பற்றி எழுதிந்து. சிந்தூர மரம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பேன். ஓ இதுதானா அப்படின்னு இருக்கும். நான் இன்றைக்கி அந்த சிந்தூர் மரத்தினுடைய ஃபோட்டோ போடுறேன். நீங்கள் கூகுளில் சிந்தூர் ட்ரீ அப்படின்னு போட்டாலே காண கிடைக்கும். நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். இந்த விதை அதோடைய உள்ளே இருக்க விதையை எடுத்து அப்படியே அழுத்தினோம்னா அப்படியே சிந்தூரம் மாதிரியே வரும். நேச்சுரல் லிப்ஸ்டிக் சொல்லலாம். பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தேசத்தில் கொட்டி கிடக்கு. ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? அழகாக நந்த கிராமம் இதில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் இருக்குது. கோகிலவனம்னு பெயர். இந்த கோகிலவனத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, முக்கியமாக சனிதேவனுடைய கோவில். சனைச்சரன் அப்படின்னு சொல்லுவாள். சனைனா பொறுமையாக விந்தி விந்தி அப்படி நடக்கக்கூடியவர் சனைச்சரன். அது காலப்போக்கில் சனீஸ்வரன் ஆயாசனமே பல தடவை சொல்லியிருக்காரு. அந்த சனிதேவன் தவம் பண்ண இடம் இந்த கோகிலவனம். இந்த கோகிலவனத்திலையும் கிருஷ்ணன் ராசலீலை ஆடியிருக்கான். சரியா? அவ்வளோ விசேஷமாக இந்த ராதா கோகில பிஹாரி கோவில் இருக்கு. இன்றைக்கும் விரஜபூமியில் இருக்கவர்கள் சனிக்கிழமையாச்சுன்னா கூட்டம் கூட்டமாக வந்து இந்த சனிதேவனை வழிபடுறதுன்னு ஒரு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். சரியாக சொல்லணும்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் போன ஒரே சனிதேவன் கோயில் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு எங்கேயும் நான் பெருசாக சனி கோவிலுக்கு போனதில்லை.
இந்த கோவிலுக்கு ஏன் போனேன் அப்படின்னா, கர்ப்ப சம்ஹிதையில் இந்த விஷயம் காண கிடைக்கிறது. நந்த மகாராஜாவுடைய கிரகத்தில் குட்டி கிச்சாவை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரா, எல்லா தேவர்களும் வரா, எல்லாரும் வரா, கண்ணனை பார்க்கறா. பிரம்மா, இந்திரன், முருகன், பிள்ளையார், சிவபெருமான் தான் அங்கே தமம் கிடக்கிறார், நம்ம பார்த்தோமே. தேவதைகள் எல்லாரும் வரா. அப்போ இந்த சனி தேவனும் வர வரும்போது யசோதை நிறுத்திட்டாளாம் வாசல்லையே. நீ என் பிள்ளைய பார்க்கப்படாது, உன்னை பார்த்தாலே உன்னை பற்றி கேட்டாலே பிரச்சனை எல்லாருக்கும். அதனால் என் பிள்ளை உன்னை பார்த்தா பயந்து போயிடுவான், போ 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 அப்படின்னு துரத்தி விட்டுட்டாளாம். சனிதேவனுக்கு ரொம்ப வருத்தம், துக்கத்தோட இந்த கோகில வனத்தில் தவம் செய்தான். இன்னைக்கா ஒரு நாள் கண்ணனை நான் பார்ப்பேன், கண்ணன் என்னை தேடி வருவான்னு காத்துட்டு இருந்தான் இந்த சனிதேவன். ஊர் உலகமெல்லாம் ஒதுக்கியாச்சு. ஆனால் ஒரு நாள் என் சுவாமி என் கண்ணன் என்னை தேடி வருவான் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். அப்போ ஒரு நாள் கண்ணன் வந்தான். பெரியவனான பிறகு வரான். கண்ணன் கேட்குறான், என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு, எதுக்கு இங்கே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காய் நீ? இப்போ சனிதேவன் சொன்னான், பகவானே என் மேலே என்ன குத்தம் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அவரவர்களுடைய கர்மவினைக்கு தகுந்தாற் போலே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதெல்லாம் கிடையாது, கர்மவினைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் இருக்கும் மரியாதை எனக்கு இல்லையே, எனக்கு அது புரிய மாட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் சனிக்கிழமை கூட சொல்ல மாட்டா, நிறைய பேர் சனிச்சரன்னு சொல்ல மாட்டா. சாதாரணமாக நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது திட்டுவா, சனியனே சனியனே வாச்சிருக்கு பாரு சனியை மாதிரி அப்படின்வா. சனின்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி தான். இப்போ நான் சொல்லும்போது நிறைய பேர் கையை என்ன சனியை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு தோணும். அப்போ பகவான் சிரிச்சான், இங்கே பாரு நீ இங்கேயே இரு, இங்கே யாரெல்லாம் உனக்கு பூஜை பண்ணுறாளோ அவர்களுக்கு எல்லா துக்கத்துலேருந்து விடுதலை கிடைக்கும், சரியா அப்படின்னா. பகவான் சொன்னான், இதுக்கெல்லாம் வருத்தப்படாத சனிதேவா, உன் கடமையை நீ பண்ணுறாய், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தைரியமாக இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, அன்னிலேருந்து சனிதேவனுக்கு ஒரு தனி மரியாதை. அதாவது பிருந்தாவனத்தில் பார்த்தோம்னா பிரசமண்டலத்தில் சிவபெருமான் சன்னதி நிறைய உண்டு, தேவியோட சன்னதி உண்டு. மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய சன்னதிகள்லாம் நிறைய கிடையாது. ஆனால் சனிதேவன் கோவில் அவ்வளோ பெருசு, இங்கே அத்தனை பேர் வருவார்கள். ஸோ இது என்ன கோகில வனம், கோகிலம்னா தெரியும் உங்களுக்கெல்லாம், குயில். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ராமா ராமான்னு சொல்லக்கூடிய கோகிலம் வால்மீகி. ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். கண்ணன் விதவிதமாக குயில் போல இங்கே கூவான்.
அதெல்லாம் ராதிகாவுக்கான சங்கேதமான ஒரு சவுண்டு. அதை கேட்டு ராதிகா ராணி இங்கே வருவா. அதனால கோகிலவனம் அப்படின்னு இதுக்கு பெயர். கண்ணன் குயில் போலே கூவும் வனம் கோகில வனம். அவ்வளவு அழகான கோகில வனம். ஸோ சனீஸ்வரன் பகவானை தரிசனம் செய்த இடம். ஸோ இங்கே போனால் பகவத் தரிசனம் கிடைக்கும். ஓகேவா? அங்கிருந்து அப்படியே போவோமா, 3 கிலோமீட்டர் தள்ளி கோகிலவனத்துலேயும் தள்ளி போனால் படா பைட்டானா அப்படின்னு ஒரு இடம். பதைன் கலன்னு சொல்லுவா, படா பைத்தானான்வா. பைட்டன் பைட்டக் உட்காரும் இடம்னு அர்த்தம். இப்போ மகாபிரபு வல்லபாச்சாரியா பைட்டக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துக்கு படா பைட்டன்னு பேர். இதில் நம்ம தள்ளி இன்னொரு இடம் இருக்குது, அதுக்கு பேர் சோட்டா பைத்தன் அப்படின்னு பேர். பைட்னா அப்படின்னு இல்லையா, அந்த பைட்டன். அரே பைட்னா, அரே உட்கார அப்படின்னு இல்லையா, பைட்னா. அதுதான் பைட்டன். பைட்டன் கலன் படா பைட்டனா அப்படின்னு. இங்கே தான் மெயினாக நந்தகோபர், அப்புறம் அவரோட உபநந்தன் மற்றவெல்லாம் உட்காந்துண்டு ஆனந்தமாக பேசின்னு இருப்பான், நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாள். ஸோ இந்த ஊர்லலாம் ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு இருப்பா இல்லையா, அந்த மாதிரி. அதனால் பைட்டனா அப்படின்னு பெயர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நந்த கிராமத்தில் ஒரு பைட்டக் உண்டு, நந்த பைட்டக் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? அந்த மாதிரி இந்த படா பைட்னால அப்பப்போ சனாதன கோஸ்வாமி ஜோராக பஜனை எல்லாம் பண்ணிட்டு ஜனங்கள்லாம் ரொம்ப ரசித்து கேட்பாளாம். ஆனந்தமாக இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு பலராமனுடைய கோவில், பலராமனுடைய குண்டம் இதெல்லாம் இருக்குது. அது சமயத்தில் கிருஷ்ண குண்டம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. அது முக்கியமாக கிருஷ்ணன், பலராமன், அப்புறமா மாட்டுக்கார பசங்கள்லாம் ஜலக்கிரீடை பண்ணி விளையாடக்கூடிய இடம் இந்த இடம். ஒரு நாள் கண்ணனும் பலராமன் நடந்து வரா. தூரத்தில் கோபிகளை பார்த்தோன்னா கண்ணன் பலராமன் அண்ணாக்கிட்ட, அண்ணா 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 இங்கே இருக்கும், தோ வந்துடுங்க, உட்காந்துட்டுங்களே, இந்த வரேன், எங்கடா போகிறேன், தோ வரேன், நான் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிட்டான். ஸோ பலராமனும் உட்காந்த இடம் பைட்டனா அப்படின்னு பெயர். ஜோரான இந்த இடம். இந்த இடம் முக்கியமாக லாட்டிமார் ஹோலி, அது ரொம்ப ஃபேமஸ். கோபிகைகள்லாம் லத்தி எடுத்து அடிப்பா கோபர்களை. அதற்கான ஃபேமஸான ஒரு இடம் இந்த படா பைட்னா. ஓகேவா? அடுத்து இங்கே கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா சோட்டா பைட்டன், பதைன் அப்படின்னு சொல்லுவாள், அந்த இடம் இருக்குது. இங்கே ஒரு குந்தல குண்டம்னு ஒன்று இருக்குது. குந்தலம்னா முடி. அழகாக கண்ணன் சம்டைம்ஸ் கோபகோவனத்தோடு இங்கே வருவான் கோபர்களோடு. அப்போ அந்த பிள்ளைகள்லாம் ஜோரா கண்ணனுடைய தலைமுடியை வாரி விதவிதமான காட்டுப்பூக்கள்னாலே அவனுக்கு அலங்காரம் பண்ணுவார்கள். அதனால் குந்தல குண்டம், சூர்ண குந்தலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த குந்தல குண்டம்னு பேர். அதே குளத்தங்கரையில் சம்டைம்ஸ் கோபிகைகள் ராதாராணிக்கு தலைமுடியெல்லாம் வாரி விட்டு அவளுக்கு அழகாக விதவிதமான பூக்களாலே அலங்காரம் பண்ணுவாள். ஸோ அவளுடைய குந்தலமும் சூர்ண குந்தலங்களையும் அலங்காரம் செய்யும் இடம் இந்த குந்தல குண்டம். சரியா? இங்கே ஒரு சாட்சி கோபாலனும் இருக்கான். அடுத்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் சரணபஹாடின்னு ஒன்று உண்டு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சரணபஹாடி நிறைய உண்டு பிருந்தாவனம், ரஜபவனத்தில். முக்கியமாக காமியவனம் சரணபஹாடி பார்த்தோம். இது இன்னொரு சரணபஹாடி. நந்த கிராமத்தில் ஒன்று உண்டு, காமியவனத்தில் ஒன்று உண்டு, அப்புறம் இங்கே ஒன்று உண்டு. ஒரு நாள் கண்ணன் அழகா ஜோரா புல்லாங்குழலாம் வாசிக்கிறான்.
அப்போ கண்ணனுடைய புல்லாங்குழல் கேட்டவுடனே எல்லாரும் மயங்குவா இல்லையா? அப்போ மாடுகள், கண்ணன் ஒரு பாறைமேல் நின்று வாசிக்க மாடுகள் வந்துடுத்து, கூடவே காட்டில் அலையக்கூடிய மான்கள் வந்தது, மனிதர்களும் வந்தார்கள். ஸோ கிருஷ்ணனுடைய அலங்காரம், ரூபம், அழகு, அந்த கீர்த்தனை, இதெல்லாம் பார்த்து எல்லாரும் மயங்கி வந்து நிற்க, அவளுடைய அந்த மாடுகள், மான்கள், மனிதர்கள், இவாளோட காலடையாளங்கள்லாம் கூட அங்கங்கே தெரியும்படியாக, கிருஷ்ணனுடைய சரண கமலமும் தெரியும்படியான ஒரு சின்ன மலை இது. சரணபஹாடின்னு பெயர். ஆச்சா, இவ்வளவு சிரேஷ்டம். இதை தாண்டி இன்னொரு பக்கம் போனோம்னா ஹரோயலா, ஹுல்வானா, ஹராயோலா அப்படின்னு சொல்லுவாள். ஒரு இடம் இருக்குது. ஹரா அப்படின்னா தோற்று போகிறது. இந்த இடத்துல ஒரு நாள் ராதாராணி லலிதா சகிகள் கிட்டலாம் சொன்னான், அடி கிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனை தோக்கடிக்கவே முடியல, அவன் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். ஸோ அப்படி விளையாட்டு விளையாடணும், அவனை நம்ம தோக்கடிக்கும்படியா அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல லலிதா சொன்னான், ஏராதே நம்ம தாயக்கட்டை விளையாடலாம், டைஸ் கேம், நீ அதை கெட்டிக்காரி எடுக்கோங்க. கிருஷ்ணனோட ராதாராணி கெட்டிக்காரியான், அது விளையாடுவோம், அப்போ தோக்கடிச்சிடலாம். அப்போ இந்த இடத்துல விளையாடலாம் தீர்மானம் பண்ணி ஒரு நாள் ராதாராணி கோபிகைகள்லாம், ஏ கிருஷ்ணா வா வா வா, எப்போ பார்த்தாலும் நீயே ஜெயிச்சுட்டு இருக்க, ரொம்ப திமிரா அலையா தானே, எங்கள் ராதாராணியோட நீ தாயம் விளையாடுறா பார்க்கலாம், அப்போ யார் ஜெயிக்கிறா பார்க்கலாம். உடனே உட்காந்தாச்சு. கிருஷ்ணன், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, ராதாராணி, ராதாராணியுடைய ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள். அழகாக விளையாடுறா, ராதாராணி ஜெயிக்கிறா, ஏ அப்படின்னு குதிக்கிறார்கள். லலிதா ராதாராணி பார்த்து சொல்லுவா கண்ணால், பார்த்தியா நான் அப்பயே சொன்னேன் இல்லையா, அடுத்து 2-3 கேம் விளையாடுறா, எல்லாத்துலேயுமே ராதாராணி ஜெயிக்கிறா, கண்ணன் தோத்துட்டே இருக்கான். அப்போ பெட்டெல்லாம் வைப்பார்ல, அப்போ கண்ணன் சரி என்னுடைய புல்லாங்குழல பந்தயமாக வைக்கிறேன் அப்படின்னுட்டான். அசந்து போயிட்டா ராதாராணி, கோபிகைகள், கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். உடனே எப்படி அழகாக உருட்டி தாயத்தை போட்டா ராதாராணி ஜெயிச்சுட்டா. ராதாராணி ஜெயிச்சதுனால மதுமங்கலம் சொன்னா, போ புல்லாங்குழலும் போயாச்சு, என்ன இருக்கு இனிமேல் உங்ககிட்ட ஏதோ உருப்படியாக ஒன்று இருந்ததுன்னா புல்லாங்குழல், அழகது எப்பயும் இருக்கு, அதை விடு, அதையும் கொடுத்துட்டேன், என்னத்தை சொல்கிறது, போ போ, நீலாம் மாடு மேய்க்க தாண்டா லாய்க்கு, உன்னை யாரா தாயத்துக்கெல்லாம் விளையாட வர சொன்னா, விளையாடுறான். மதுமகன் உரிமையோடு திட்டுவான். ஜோர் இல்லை. ஸோ ராதையும் கண்ணனும் அழகா இங்கே விளையாடினார்கள். கண்ணன் தோற்றான். அப்போ லலிதா சொன்னாலாம் ராதா கிட்ட, ஹே ராதே, உன்னுடைய உள்ளம் கவர் கல்வன நீ தாயத்தில் ஜெயிச்சுட்டாய், காதலில் யார் ஜெயிக்கிறா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராதையும் கண்ணன் அப்படி
இழுது கொண்டு போய் இடத்த விட்டுட்டு ஓடி வந்துடுறாளாம். தோழிகள் தோழர்கள்லாம் ஒழிஞ்சு நின்று பார்க்குறாளாம். ராதையும் கண்ணனும் ஒருத்தர் கொஞ்சறது சிரிக்கிறது. இதை யார் ஜெயிக்கிறா? காதல்ல கண்ணன் தானே ஜெயிப்பான். காதல் 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 அப்படின்னா கண்ணன் கண்ணன் கண்ணன், அவ்வளோதானே. கிருஷ்ணனை தவிர யார் ஜெயிக்க முடியும்? தோழர்களும் தோழிகளும் அசந்து போயிட்டாலாம் கிருஷ்ணனுடைய காதலை கண்டு. அப்படி ஒரு இடம் இந்த ஹரோயலா ஹுல்வானா. சூப்பர்ல, நல்லா இருக்கு, பார்த்துக்கோங்க. மீதி விஷயம் நாளைக்கு. இன்றைக்கி தான் வைக்கத்து அஷ்டமி. வியாக்ரபாதர்ன்ற ரிஷி, வியாக்ரபாதர்னா வியாக்ரம் அப்படின்னா புலி, புலிப்பாத முனிவர். அவருக்கு வைக்கத்தில் அழகாக சிவபெருமான் தரிசனம் கிடைச்ச தினம் இன்று. வைக்கத்து அஷ்டமின்னு பேர். வைக்கத்தப்பன்னு சொல்லுவாள் கேரளாவில். அப்படிப்பட்ட ஒரு நாள். உங்கள் எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் சித்திக்கிறதுக்கு பகவான் அனுகிரகிக்கட்டும். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो राधा 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 कृष्णा 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 राधे कृष्णा.